கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கமெண்ட் வந்து பலவிதம். நிறைய கமெண்ட்டுகளெல்லாம் நான் அழகாக டெலீட்லாம் பண்ணுவேன். நம்ம யூரோப் போயிருக்கும்போது கூட ஒருத்தர் கேட்டார், உன் பொண்ணை எங்கன்னா விடுவியா, உன் பொண்ணை யாராவது ஒன்றா ஃபோட்டோ எடுப்பாளா, உன் பொண்ணை டச் பண்ணுவியா, இப்படிலாம். இது நிறைய பேர் கமெண்ட் எழுதுறவங்களுக்கு என்ன புரியுது இல்லைன்னா, எனக்கு ஒரு குடும்பம் இதுன்னு தெரிஞ்சிச்சா. ஒன்று இந்த மட்டுவாங்கல்ல கட்டி வச்சுன்னு, அந்த படங்கள் நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா கட்டி வச்சு மட்டுவாங்க பார்த்துக்கிறீங்களா. நீ வந்து ஒத்து இல்லைன்னா இப்போ கூட இங்கிலீஷ் படத்தில் கூட அது நடக்குது. இப்போது அவனும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்கன்னு நினச்சா இல்லை, அவனும் அப்படித்தான். உள்ளேன்னா நான் இவனை சாக வச்சிருவேன்ட்டு. இந்த தீவிரவாதிங்க கூட அப்படித்தான். பாகிஸ்தான் தீவிரவாதி இவன் 2 பேர் பூச்சி வச்சுன்னு இருப்பான், இவனை அவன் 2 பேர் பூச்சி வச்சுன்னா மியூச்சுவலாக நாங்கள் 2 பேர் என்ன பண்ணிப்பான் விட்டு போனேன். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த இந்த சமூகத்துலேருந்து வந்துக்கிறாங்க போல். நம்ம ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், இது மாதிரி தான் கமெண்ட் எழுதுகிற ஒரு மன்னன் இருந்தார். எல்லாத்தையும் எழுதிட்டு ஆடிட்டர் கண்டன் ஊருக்கு போகிற சென்னைன்னு வர போட்டு வைப்பார். அவர்னாச்சும் ஏதோ லாபம் இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கிறாரு. என்னத்துக்கு நான் ஒரு ஆடிட்டர் ஃபோன் நம்பர் எழுத மாட்டான் புறம்போக்கு. நான் கேட்டேன் ஃபோன் நம்பர் எழுதுறா என்ன பண்ணலாம், கமெண்ட் எழுதி விட்டான். இப்போ கேசவராஜ், கோகிலா கேசவராஜ் ஒருத்தர் வந்துக்கிறாங்க போல். ஆனால் 2-3 கமெண்ட்டுக்கு வந்து இது ஆட்டு போட்டு வச்சுக்கிறேன். திமிர் உனக்கு அதிகம், உனக்கு ரொம்ப ஆணவம், ஆட்டு போட்டு வச்சுக்கிறேன். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க, அதுக்கும் ஆட்டு போட்டு வச்சுக்கிறேன். அவளை எப்பேற்பட்டவன்னு சொல்கிறது. விபச்சார விடுதி நத்துறா போலாவோ ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிறா. கோகிலா கேசவராஜ் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறா. என்னை பற்றி என் பொண்டாட்டிக்கு வயசாகிடுச்சின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறா. அப்போனா அவள் தரம் பார்த்து செக்ஸ் பண்ண விடுவா போல். அப்போ விபச்சார விடுதி நத்திங்கிறாவோ. ஃபோன் நம்பர் போட்டால் நம்மளே என்ன பண்ணலாம். நானே சொல்கிறேன், கோகிலாவுக்கு ஒரு வேலை இருக்குல்ல, கொடுக்க தயார் நானுன்றேன். வந்துட்டா கோகிலாவுக்கு ஒரு வேலை இருக்கும்ல, வந்தால் என்ன பண்ணலாம் நம்ம கொடுக்கலாம். என் பொண்ணு தான் கேள்வி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டா. என்ன பண்ணிடணும் அவன் ஒன்று. சரி ஐயா கேள்வி ஆகிட்டாரு, நம்ம போகலாம். இல்லை இவர்கிட்ட போனாக்கா வேறு யாருன்னா வியாபாரம் ஆகும். அவன் 4-5 பொண்ணு வச்சுக்கிறாலும் அதையும் பண்ணலாம். ஆனால் என்ன செஞ்சுக்கிறான்னு கேட்டால், நீ இந்த பொழப்புக்கு உன் பொண்டாட்டியை விட்டு பழைக்கலாம். என்ன பொழப்புக்குன்னு தெரில. பேரன் லவ்லி, லிப்டிக்கு இதெல்லாம் தேவை நமக்கு. துணி தேவை நினைக்கிறீங்க நமக்கு. இதெல்லாம் அவுத்துப்பட்ட நான் எல்லாம் வாழலை. நீங்கள் உங்களுக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது இந்த உலகத்துக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேவைப்படாது, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்கிறதுக்கு என்னடா வேணும்னு நீங்கள் யோசித்து எதெல்லாம் வேணான்னு விட்டு பாருங்களேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக போய் புல் மண்ணெல்லாம் சாப்பிட முடியும் நம்மளால். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? போய் புல்லெல்லாம் மென்று சாப்பிட்டு நம்மளால போக முடியும். புல் சாப்பிட்ற அளவுக்கு பல்லு நமக்கு இருக்குது. சொமாலியாவில் இதெல்லாம் நடந்தது. வறுமை வந்துச்சானா அப்போ என்ன பண்ணுவாங்க அதெல்லாம். அப்போ இதெல்லாம் தேவையில்லை. அப்போ இதெல்லாம் செய்கிறதுனால வேண்டி இதுக்கு செய்யறதுக்கு அதை செய்யலாம், அதை செய்யறது இது செய்யலாம். ஏன் தோணுது? எந்த தொழில் ஈஸியான தொழில் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறா. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு. பெண்கள்னால் செய்யக்கூடாது. நான் இதை பேசியே வச்சுக்கிறேன். ஒரு கேள்வியே இருக்குது, அதுக்கு பதிலும் சொல்லி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி வேலை என்ன பண்ணாதீங்க, செய்யாது. யார் அவமானப்படுத்துறது? உடம்பு அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நிறைய வேலைங்க இருக்குது. சித்தாள் வேலை, பெரியாள் வேலைன்னு இருக்குது. நம்ம படிக்கலாம், படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம், தகுதிக்கு ஏற்ற மாதிரி தகுதியை வளர்த்து நீ எந்த வேலையும் செஞ்சு பிழைக்கலாம். தெரில கோகிலாவுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ அவங்க பண்ணு கமாண்டாக அங்கங்கே வந்து எழுதினுக்கிறாங்க. நேராக சத்சங்கத்துக்கு வந்து என்ன பண்ணலாம், நேராக எந்த மாதிரி இருந்தாலும் கேட்கலாம். இப்போது வந்து தான் கேட்குதுன்னு கிடையாது. அங்கேருந்து என்னங்க ஏன் சொல்கிறீங்க, உங்கள் பொண்டாட்டி வயசாகிடுச்சு, நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாமா, நான் என்ன பண்ணலாம், பப்ளிக்காக கேட்கலாம். நான் என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன், என்ன பண்ணலாம், கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை இங்கேயே பாரு, இங்கேயே ஒரு 4-5 இல்லையா, இதில் எதனா செலக்ட் பண்ணிக்க மாட்டேன்னா, கூப்பிட்டா வரமாட்டாங்களா, நான் ரொம்ப மோசக்கார பாவி, நான் என்ன பண்ணுவேன், தேவைப்பட்டா எனக்கு ஊரில் எடுக்குது கொஞ்சம் சொரிஞ்சு விடுன்னு கூப்பிட போகிறேன், என்ன பிரச்சனை எனக்கு, நான் அந்த மாதிரி அசிங்கமான ஆளுன்னுவேன். என்ன பண்ண முடியும், நான் தான் பகிரங்கமாக சொன்னிருமே, தேவைப்பட்டா நான் என்ன பண்ணிப்பேன்றேன், ஊரில் எத்தா சொஞ்சுப்பேன். இந்த கோகிலாவுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோகிலாவுக்கு இல்லை, கோகிலா மாதிரி நிறைய கோகிலாங்க இருக்கலாம், எனக்கு தெரியாது. மறைமுகமாக அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் கூட தப்பு. விபச்சாரம் பண்ணுறது நல்லது இல்லை. அப்படி கோகிலா விபச்சாரம் பண்ணுறான்னா இது ஒரு நல்ல சைனு, நிறுத்திட்டு நல்ல பொம்பளையாக எண்ணணும். கேசவராஜி சம்பந்தம்னா அது அவர் பிரச்சனை. கேசவராஜெல்லாம் சம்பாதிக்க முடியாமல் கோகிலா வம்சம் யார் பிரச்சனை இது? அப்போ கூட சம்பாரிச்சு ஏன் கேசவராஜி கொடுக்கணும்? கோகிலா சம்பாரிச்சு யாருக்கு நல்லா இருக்கணும்? முதல்ல கோகிலா தான் நல்லா இருக்கணும். கேசவராஜ் நல்லா இருந்தால் என்ன பிரச்சனை? இப்போ கோகிலாவுக்கு எங்கேயோ பிரச்சனை இருக்குது, எங்கன்னு தெரில.
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசிட்டு என்ன பண்ணிடலாம். இதை வீடியோ பார்க்குற கோகிலாவுக்கு சொந்தக்கார கூட வந்து என்ன பண்ணலாம் என்ன? ஆமாம், கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். என்னங்க இது மாதிரி நீங்கள் கோகிலாவை பற்றி பேசுனீங்களா, அந்த கோகிலாவோட சொந்தக்கார நான் தான் எனக்கு கேட்கலாம். எனக்கு தெரியாது, கோகிலாவை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை. கமாண்ட் எழுதுகிற புத்திசாலிங்க என்ன செய்யணும்னா பேரை மாற்றிடணும். அசிங்கமாக கமாண்ட் எதிர்த்து கூட தெரில. இப்போது வில்லன் கத்துறான், நான் எப்படி கத்துவான்? பப்ளிக்காக வந்து கத்தின்னு போவான். நான் இல்லாத நேரம் பார்த்தா பொன்னாடி உள்ளே தூக்கின்னு போயிடுவான். அப்படி தானே செய்வான். இந்த சனினுக்கு அது கூட தெரில, பொழைக்க தெரியாத சனியை. வேறு எதனா போட்டு மாலா, சீலா, கோலா, இப்போ நம்ம ஊர் நாய்களுக்கெல்லாம் பேர் என்ன வைப்பான்? டாமி, டோமி, அது மாதிரி எதனா ஒரு கருமத்தை பேர் வச்சுன்னு சொன்னால் நமக்கு தெரியாது போகுது. உண்மையிலே கோகிலாவே அதுக்கு பேராக இருக்குமான்னு தெரியலையே. இந்த கோலமாவு கோகிலாவை படம் பார்த்துட்டு கோகிலான்னு வச்சுக்கிச்சான்னு தெரில. என்னவோ கருமம். உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது இல்லை? கோகிலாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. நல்லானா சரி, கோகிலா நான் உனக்கு நல்லது சொல்கிறேன். எனக்கு கடவுள் தெரியும், என்கிட்ட சண்டை போடுறது விட்டுடு. நல்லா இருக்கிற வழியை பாரு. யாருக்கும் கெடுதல் நினைக்கிட்டே என் வேலை இல்லை. யாருக்கும் கெடுதல் நினைக்கிட்டே என்னுடைய வேலை இல்லை. பொண்டாட்டி உண்ணோன்னே எனக்கு தெரியாது, நீ சொல்லி தானே உண்ணா. அவ்வளோ உண்ணாமல் இருப்பேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், எதுவுமே இல்லைன்னா பரவாயில்லைங்க, 4 பேர் தாய்லாந்துலேருந்தே இருக்கிறோம். நாங்கள் தாய்லாந்துக்கெல்லாம் போய் வந்தோம் கோகிலா, அவனுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. டூர்லாம் தாய்லாந்துக்கெல்லாம் போடுவோம் நாங்கள். யாரெல்லாம் தாய்லாந்துக்கு வந்துக்கிறீங்க என்ன கூட? எப்படி சரக்கு அடிப்போம், மசாஜ் போக மாட்டோமா? அங்கே எல்லாம் பொம்மையும் தானே பூச்சி விடுவாங்க. எதை பூச்சி விடுவாங்களோ அவங்கவுங்க சாமர்த்தியம் போனவன் தானே தெரியும். நம்ம உள்ளே போய் ஏவன் எதை பூச்சிக்கிட்டு கேட்போம். கோகிலாவுனா கூட்டின்னு போயிடலாம். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அடுத்த வாட்டி நாங்கள் தாய்லாந்து போனால் வந்துரு வேணா, நான் சொல்ல போகிறேன். நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான், எங்களுக்கு ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது. எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க, சம உரிமை இருக்குது. வாழ்க்கை உண்டு. உன் உடம்பு நீ எவ்வளோனா பண்ணிக்கோ. என் பொண்டாட்டி உடம்பு நான் பண்ணேன்னு யார் தான் பண்ணா? நான் முடிவு பண்ணிக்கிறேன். என் பொண்டாட்டியை பற்றி நீ ஏன் முடிவு பண்ணுற? உனக்கு வியாபாரம் கொஞ்சிச்சா என்ன பிரச்சனை என்னாவா உனக்கு? நல்ல தொழிலை பண்ணு, நல்லா இருக்கிற வழியை பாரு, திருந்து நல்லா இரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.